வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ஓட ரைசிங் ஸ்டார், ரியல் ரைசிங் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7க்கு போன போட்டியாளர்களோட அப்டேட்டை விட பிக் பாஸ் சீசன் 6க்கு போன ஜனனி மேம் அவர்களுடைய அப்டேட் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ ஜனனி மேம் அவர்களுடைய படம், தளபதி அவர்களுடைய மகன் அவர்கள் எடுக்க போகிற படத்தில் ஜனனி அவர்கள் அண்ட் கவின் அவர்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கனு கவினன் அவர்களே இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இதை பற்றி. ஸோ அது என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஜனனி அவர்கள் நேற்று ஒரு இடத்துக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து த்ரிஷா மேம் அவர்களுக்கு ஜனனி மேம் அவர்கள் சொன்னபடியும் ஸோ அப்படி ஜனனி ஜனனி ஜனனின்னு அந்த 2022 2023 ஜூன் வரைக்கும் ஒரு வைப் ஜோன் இருந்துச்சுல்ல, அது ஒரு டனிஷ் டாக் நம்ம சேனலில் எக்ஸாக்ட்லி அந்த மொமெண்ட் வேற லெவலில் இருக்குது. பிக் பாஸுக்குள்ள ஒரு போட்டியாளர் போனால் நம்ம ரெண்டு பேரை சொல்லலாம் இப்படி தான் இருக்கணும்னு. ஒன்று ஜனனி அவர்கள், இன்னொன்று லாஸ்ட்லி அவர்கள். ரெண்டு பேருமே இலங்கையிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து தான் வந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் பண்ண சம்பவத்தை போல இப்போ வரைக்கும் யாருமே பண்ணல, இனிமேல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. சரி, அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரவீனா அவர்கள் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் சீசன் 7க்கு 23 பேர் போனார்கள். அதில் இந்த ரெண்டு பேரோட அப்டேட் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கு. அப்போ மீதி நபர்கள் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று, சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி மேம் அவர்கள் தளபதி விஜயன் அவர்களுடைய மகன், அவங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நடிக்க போகிறாங்களா அப்படின்னு போன வருஷமே நம்ம சில விடயங்களை பேசியிருந்தோம். கவினண்ணா படத்தில் அவங்க நடிக்க இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு வேற ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அந்த டோக்கன் வந்திருக்கு. இப்போ கவினண்ணா அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க தளபதி விஜயண்ணா அவர்களுடைய மகன் அவர் கூட பேசியிருந்தாங்க ஒரு படத்தில் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு, சரிங்களா? ஸோ வெளியில் இன்னொரு ரூமர் ஒன்று வருது, இந்த படத்தில் ஹீரோயினாக ஜனனி மேம் அவர்கள் நடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் அதை பற்றிய கன்ஃபார்மான அப்டேட் வரல. பட் இது நடக்குமா அப்படின்னா நடக்க சான்சஸ் அதிகம். காரணம், பிக் பாஸ் 6 தமிழில் ஜனனி அவர்களுக்கு வந்து நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை தான். ஏன்னா வின்னர், ரன்னர் அல்லது செகண்ட் ரன்னர், இந்த டாப் 3க்குள்ளே வர வேண்டிய ஒரு நபர் தான் ஜனனி மேம் அவர்கள். சிவின் கணேசனுக்கு ஆதரவாக பிக் பாஸ் டீம் வந்து செயற்பட்டு ஜனனி மேமை வெளியில் அனுப்பிச்சு. ஸோ 70வது நாள் வெளியில் வந்து 71வது நாள் தளபதி படத்தில் அவங்க நடிக்க போயிட்டாங்க, தமிழ் சினிமாவுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள தளபதி அவர்கள் ஜனனி மேம் அவர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்துருந்தாங்க, ஏன் தளபதி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஜனனி மேம் அவர்களை எப்படி பிடிக்கும் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் நடத்திக்குள்ளே சொல்லியிருந்தோம், சரிங்களா? சீசன் 6. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக தளபதி அவருடைய மகன் அவர் இயக்குற ஒரு படத்தில் கண்டிப்பாக ஜனனி மேமுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஒஃபிஷியலாக அப்டேட் வரும் வரைக்கும் நம்ம காத்திருப்போம், சரிங்களா? ரெண்டாவது வழியும், இப்போ பிக் பாஸ் சீசன் 7க்கு போன பல நபர்கள், வெற்றி பெற்ற நபர் கூட இப்போ காண இல்லை, அப்டேட் வந்து என்னன்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ சீசன் 6க்குள்ளே போன ஒரு நபருக்கு ஒரு சீஃப் கெஸ்டா இல்லை வந்து ஒரு ஜட்ஜா வரவேற்புகள் கிடைப்பது அப்படின்னா அது ஜனனி அவர்களுக்கு தான். ஸோ வெள்ளிக்கிழமை கூட ஒரு ஸ்டூடியோவுக்கு வந்து, பியூட்டி ஸ்டூடியோவுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க. அங்கே போய் வந்து தளபதி கூட நடித்த ஒரு நடிகை, அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேதுபதி அண்ணா தெலுங்கு படம் அப்படின்னு கைவசம் நிறைய படங்கள் வச்சிருக்க நடிகை அப்படின்னு இல்லாமல், எந்த பந்தாவுமே இல்லாமல் அங்கே வந்தவர்களோட சாதாரண ஒரு என்ன சொல்லலாம், விஐபிகளாக இருந்தால் கூட இல்லை சாதாரண மக்களாக இருந்தால் கூட எல்லாரையும் அவங்க ஒரு விதமாக, அதாவது அந்த ஒரு சமநிலை தவறாமல், இவங்க பெருசு இவங்க சின்னவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி ரீட் பண்ணது, எல்லாரோடையும் சிரித்து பேசுறது, நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். அது அவங்களுடைய அந்த குணத்துக்கு தான் இப்போ வரைக்கும் ஒரு வின்னருக்கு இல்லாத ஒரு பெருமையும் ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு இருக்குது. எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதற்கு ஜனனி அவர்கள் சிறந்த உதாரணம், சரிங்களா? அண்ட் அடுத்தது த்ரிஷா மேம் அவர்களுடைய பர்த்டே நேற்று மே 4ஆம் தேதி. அதுக்கு ஜனனி மேம் அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக த்ரிஷா அவர்களை விட பெரிய இடத்துல ஜனனி அவர்கள் இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே ஜனனி மேமை பார்த்தோன்னு சொன்னது பிக் பாஸில் அடுத்த ஸ்ரீதேவி அப்படின்னு. கண்டிப்பாக அது நடக்கும் இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள, சரிங்களா? ஸோ இது வந்து ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் 7 தமிழில் 23 பேர் போயிருந்தாங்க. அதில் ஃபினாலேயில் 19 கோடியில் அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணாங்க. ஆனால் அந்த 19 கோடி ஓட் வந்து பிரதீப் பண்ணனி அப்படின்னு ஒரே ஒரு பேருக்காக தான் வந்துச்சு, சரிங்களா? பிரதீப் அவர்களுக்கு நடந்த அநியாயம்,
அதை எதிர்த்து அந்த புள்ளி கேங்கை எதிர்த்து அர்ச்சனா அவர்கள் குரல் கொடுத்தபடியாக தான் அவங்க டைட்டில் வின்னர், இல்லைன்னா அவங்க எப்பயோ வெளியில். ஸோ இப்போ அர்ச்சனா அவர்களுக்கான அந்த ஆதரவு கம்மியாக இருக்குன்றான். அதுக்கு காரணம் அவங்க ஒரு இன்டர்வியூவில் எல்லாருமே ஒரு கேரக்டர் தான் பண்ணாங்க. இது ஒரு 3 மாதம் ஒரு ஷோ ஒன்று, எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அது எல்லாரும் அப்படி பண்ணபடியாக தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த புள்ளி கேங்குக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசினது. இங்கே பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு ஸ்டில் அந்த ஒரு பிளாக் மார்க் ஒன்று இருக்குது. ஸ்டில் அவருக்கு படம் இருக்கா, என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஸ்டில் அவருடைய லைஃப் கொஷன் மார்க்காக இருக்குது. அப்படின்னு கேட்க இவங்க சொன்னது பல மக்களோட மனதை நோகடிச்சது. அதனாலேயே இவங்களுக்கான ஆதரவு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே போன 23 பேரில் இப்போ தொடர்ந்து வாய்ப்புகளும் சரி, மக்கள் தேடுதல்களும் சரி, 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஒன்று மணி மாஸ்டர் அவர்கள், இன்னொன்று ரவீனா அவர்கள். மணி மாஸ்டர் அவர்கள் எங்கே போனாலும் அது ஒரு ஹெட்லைனாக வருது, அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அடுத்தது ரவீனா அவர்கள் தன்னுடைய திறமையை நம்பி எல்லா நெகட்டிவிட்டியையும் தாண்டி ஜொலித்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த 2 நபர்களை தவிர, மணி அண்ட் ரவீனா அவர்களை தவிர மீதி நபர்கள் தேட வேண்டியதாக கிடக்கு. சரிங்களா? பிக் பாஸ் 7 தமிழுக்கு போன நபர்களில். சரி, அடுத்தது பிக் பாஸ் பற்றி அப்டேட் என்ன அப்படின்னா, சில பேர் பிக் பாஸை பற்றி தெரியாத இல்லாத விடயங்களை சொல்லி கொண்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸுக்குள்ளே போனால் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இல்லை பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணணும்னா நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு எப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? பிக் பாஸுக்குள்ளே போக முதல் சில மெடிக்கல் செக் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, உங்ககிட்ட இன்டர்வியூ வைப்பாங்க, உங்கள் பேக்ரவுண்டை பற்றி கேட்பாங்க. அவ்வளவுதானே தவிர வேற எந்த இதுவுமே இல்லை. சரியா? சில பேர் இப்போ வீடியோ போடணும் என்றதுக்காக பிக் பாஸை பற்றி தப்பாகவும் இல்லாதபடியே தெரிக்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அப்போ வெளிநாட்டில் இருந்து அதாவது கனடா, இலங்கை அப்படியான நாடுகளில் இருந்து இந்த பிக் பாஸுக்குள்ளே வர ஆர்வமாக இருக்கிற பல சகோதரிகள் கேட்டாங்க என்கிட்ட, ப்ரோ இப்படி ஒரு ஆள் சொல்லியிருக்காரு ப்ரோ, இது உண்மையா அப்படின்னு. அதெல்லாம் உண்மையே இல்லை, போடுறதுக்கு வீடியோ இல்லாமல் சும்மா போட்டு கொண்டிருப்பானுங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8 கண்டிப்பாக வெளிநாடுகளில் இருந்து மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இப்படியான நாடுகளில் இருந்து சீசன் 6 எப்படி ஜெரணி அவர்கள், சிவன் கணேசன், அப்புறம் நிவாஷினி அவங்க வந்தாங்களோ, சீசன் 3 முகின்றோ, அப்புறம் லாஸ்ட் இயர் தர்ஷன் வந்தாங்களோ, அது போல் இந்த வாட்டி சீசன் 8 வெளிநாட்டு போட்டியாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு நெகட்டிவிட்டி இந்த ஷோவில் விட்டுருங்க. அது வர்ற தகவல் எல்லாமே பொய் தகவல் தான். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் சோஷியல் மீடியாவில் டிக்டாக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ, ஸோ உங்களுடைய திறமைகளை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்ணுறது. எப்படி லாஸ்ட்லி அவர்கள் ஜெரணி அவர்களை பிக் பாஸ் டீம் இனம் கண்டு அவர்களை பிக் பாஸில் அழைத்தார்களோ அது போல் உங்களுக்கான அழைப்புகளும் வரும். சரிங்களா? காத்திருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோவில் பேச வந்த விடயங்கள் பேசிடுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.